மதிப்புக்குரிய ஜாழ் ஆயர் பேரூர் கலாநிதி ஜஸ்டின் பெர்னார்ட் ஞானப்பிரகாசம் ஆண்டகை அவர்களை அன்புடன் வரவேற்றுக் கொண்டு இன்றைய இந்த சிறப்பான புனிதமிக்க நாளுக்காக இலங்கை திரு அவையாக இணைந்து இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இலங்கை தேசம் முழுவதுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற திருச்செபமாலை திருப்பயணத்திலே நாங்கள் பக்தியோடு கலந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கடந்த 2ஆம் திகதி மாத்தறை மாதா திருத்தலத்திலே ஆரம்பித்த திருச்செபமாலை திருப்பயணம் பல மறை மாவட்டங்களின் பல புகழ்பெற்ற அன்னையின் திருத்தலங்கள் ஆலயங்களை தரிசித்து அக்டோபர் மாதம் 27ஆம் தேதியாகிய இன்றைய நாள் யாழ் மறை மாவட்டத்தின் புகழ்பெற்ற சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தை வந்தடைந்துள்ளது. எனவே புனித சிந்தாத்திரை அன்னையின் திருச்சுருப ஆசிரியரையும் நற்கருணை ஆண்டவரின் ஆசிரியரையும் பெறுவதற்காக இணையவழி மற்றும் தொலைக்காட்சியினூடாக இணைந்திருக்கும் அனைவரையும் யாழ் திரு அவை சார்பிலே வரவேற்கின்றேன். கோவிட்-19 கொள்ளை நோய் இலங்கையிலும் உலகம் முழுவதிலும் இல்லாதொழிய வேண்டும். இலங்கை தேசம் எதிர்கொள்ளுகின்ற ஏனைய வேறு பல பிரச்சனைகள், சவால்கள், தடைகள் நீங்க வேண்டும். அத்தோடு நமது தேசம் உண்மையான நிரந்தரமான அமைதியை காண வேண்டும் போன்ற பல்வேறு தேவைகளை முன்வைத்து மன்றாடுவதற்காக இந்த திருச்செபமாலை திருப்பயணத்திலே இணைந்துள்ளோம். எனவே எமது கருத்துக்கள், தேவைகள் நிறைவேற வேண்டுமென்று புனித சிந்தாத்திரை அன்னையின் பரிந்துரைக்காக மன்றாடி இறை ஆசிரை முழுமையாக பெற வருகின்ற ஒரு மணித்தியாலம் குடும்பங்களாக இணைந்து பக்தியோடு இந்த வழிபாட்டிலே பங்கெடுப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூயாவியால் கருவுற்று புனித கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்தார். போந்தியோ பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களின் சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். மகிமை நிறை மறை உண்மைகள். முதலாவது மகிமை நிறை மறை உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்ததை தியானிப்போம். மனித உயிர்களை பழிவாங்கிய கோவிட்-19 தொற்று நோய் எமது தேசத்திலிருந்து இல்லாதொழிய வேண்டும் என்று இந்த முதலாவது கார்ணிக்கத்தின் ஊடாக செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென்.
அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிக தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். දෙවන මෝක්ෂාභිරහස ජේසුස් ස්වාමින් වහන්සේ ස්වර්ගාරෝහණය වීම. අපි මෙම ජපමාල පන්තියේදී මෙම වසංගතයට ගොදුරු වූ සියලු දෙනා වෙනුවෙන්ද ඔවුන්ගේ ඉක්මන් සුවය පතාද යාඥා කරමු. ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, ඔබ වහන්සේගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබ වහන්සේගේ රාජ්‍ය පැමිණේවා. ඔබ වහන්සේගේ කැමැත්ත ස්වර්ගයේ මෙන් මෙලොවෙහි දිටු වේවා. අපගේ දිනදා භෝජනයට අපට ප්‍රදානය කළ මැනව. අපට වරදන අයගේ වැරදි අප කමා කරන්නාක් මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාප අවස්ථාවන්ට අසුවීමට අපට නොදී අයහපතින් අප මුදා ගත මැනව. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී යාඥා කළ මැනව. ආමේන්. නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි, පාපී වූ අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදී
යාඥා කළ මැනව ආමේන් නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනී ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාවුමය සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙහි යාඥා කළ මැනව ආමේන් නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනී ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාවුමය සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙහි යාඥා කළ මැනව ආමේන් නමෝ මරියනී ප්‍රියප්‍රසාද පූර්ණවන්තියනී ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දාවුමය සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලෙහි යාඥා කළ මැනව ආමේන් පිතා පුත්‍රයා ස්පිරිතු සාන්තු නම් ත්‍රිත්වක දේවතුමන් වහන්සේට ස්තෝත්‍ර වේවා ආදියේ වූවක් මෙන් දැනුත් නිතිපතත් අනන්ත කාලයේදීත් වේවා ආමේන් අහෝ මාගේ ජේසුනේ අපගේ පාප ක්ෂමාව දුන මැනව නිරාගින්නෙන් අප ගලවා ගත මැනව සියලු ආත්මයන්ද විශේෂ ඔබගේ දයාවිතා වුණා වූ ආත්මයන්ද ස්වර්ග රාජ්‍යයට ගෙන්වා ගත මැනව Third glorious mystery, the coming of the Holy Ghost on the apostles and the Blessed Virgin Mary. In this decade of the Holy Rosary, let us pray for the leaders who need to act with prudence and wisdom at this critical moment. Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Hail Mary, full of grace, the Lord is with thee. Blessed art thou amongst women, and blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit.
as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. O my Jesus, Forgive us our sins, save us from the fires of hell, lead all souls to heaven, especially those in most need of thy mercy. Ave Maria, gratia plena, Dominus tecum, benedicta tu. நான்காவது மகிமை நிறை மறை உண்மை. இறை அன்னையின் விண்ணேற்பை தியானிப்போம். நீதி மறுக்கப்பட்டு உண்மை மறைக்கப்பட்டவர்களுக்காகவும் அவர்களின் கதறல்கள் கேட்கப்படவும் இந்த நான்காவது மறை உண்மையினூடாக செபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிந்தருளும். පස්වන මෝක්ෂ අභිරහස. දේව මාතාවන් වහන්සේට ස්වර්ග රාජ්‍යයේදී ඔටුනු පළඳවනු ලැබීම. අපි මෙම ජපමාල පන්තියේදී වර්තමානයේ අප අතර ආර්ථික ගැටලු හා නොයෙකුත් සීමා නිසා දුක් විඳින ජනතාව වෙනුවෙන් යාඥා කරමු. ස්වර්ගයේ වැඩ සිටින අපගේ පියාණනි, ඔබ වහන්සේගේ ශ්‍රී නාමයට ප්‍රශංසා වේවා. ඔබ වහන්සේගේ රාජ්‍ය පැමිණේවා. ඔබ වහන්සේගේ කැමැත්ත ස්වර්ගයෙහි මෙන් මෙලොවෙහි දිටු වේවා. අපගේ දිනදා භෝජනය අද ප්‍රදානය කළ මැනව අපට වරද කරන අයගේ වැරදි අප කමා කරන්නාක් මෙන් අපගේ වැරදිද කමා කළ මැනව. පාප අවස්ථාවන්ට අසුවීමට අපට ඉඩ නොදී අයහපතින් අප මුදා ගත මැනව. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණවන්තියනි, ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේව මෑණියනි, පාපී අප උදෙසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්.
නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දේ ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසේ ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. නමෝ මරියනී ප්‍රිය ප්‍රසාද පූර්ණ වන්තියනි ස්වාමින් වහන්සේ ඔබ කෙරෙහිය. ස්ත්‍රීන් අතුරෙන් ආශිර්වාද ලද්දී ඔබ වහන්සේය. ඔබගේ ශ්‍රී කුසෙහි ඵලය වන ජේසුස් ආශිර්වාද ලද්දහවුමය. සාන්ත මරියනී දේවමෑණියනි පාපේ අපෝදේසා දැනුත් අපේ මරණ වේලේදීත් යාඥා කළ මැනව. ආමෙන්. පිතා පුත්‍රයා ස්පින් සාන්තු නම් ත්‍රිත්වික දේවතුමයන්න් වහන්සේට ස්තෝත්‍ර වේවා. ආදියේ වූවක් මෙන් දැනුත් නිතිපතාත් අනන්ත කාලයේදීත් වේවා. ආමෙන්. අහෝ මාගේ ජේසුනි අපගේ පාප වලට ක්ෂමාව දුන මැනව. නිරාගින්නෙන් අප ගලවා ගත මැනව. සියලු ආත්මයන්ද විශේෂ කොට ඔබගේ දයාවිතා වුණා වූ ආත්මයන්ද ස්වර්ග රාජ්‍යයට ගෙන්වා ගත මැනව. Sabirisem asirisum maumariem paneveni sakala dosha enni dosha shalom heroes kusubeni tudinamos Sharon heroes kusumeni tudinamos maumariem paneveni. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, உலகத்தை மீட்ட திருமகனாகிய இறைவா, தூய ஆவியாராகிய இறைவா, தூய மூவொரு இறைவா, புனித மரியே, இறைவனின் புனித அன்னையே, கன்னியருள் சிறந்த கன்னியே, கிறிஸ்துவின் அன்னையே, திரு அவையின் அன்னையே, இரக்கத்தின் அன்னையே, இறையருளின் அன்னையே, நம்பிக்கையின் அன்னையே, தூய்மை மிகு அன்னையே, கன்னி குன்றா அன்னையே, மாசு இல்லாத அன்னையே, பாவ
கரையில்லா அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அன்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியப்புக்குரிய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நல்ல ஆலோசனை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். படைத்தவரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மீட்பரின் அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேரறிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வணக்கத்துக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். போற்றுதற்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வல்லமையுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிவுள்ள கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்குரிய கன்னியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நீதியின் கண்ணாடியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானத்துக்கு உறைவிடமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மகிழ்ச்சியின் காரணமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஞானம் நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆட்சிக்குரிய பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பக்தி நிறைந்த பாத்திரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைபொருளின் ரோசா மலரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது அரசரின் கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கந்தமயமான கோபுரமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பொன்மயமான கோவிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உடன்படிக்கையின் பேழையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணகத்தின் வாயிலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விடியற்கால விண்மீனே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோயுற்றோரின் ஆரோக்கியமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அகதிகளின் ஆதரவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உயருற்றோர்க்கு ஆறுதலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்தவர்களின் துணையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வான தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். முதுபெரும் தந்தையரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவாக்கினரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இரு தூதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அரை சாட்சியரின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறையடியார்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைத்து புனிதர்களின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அமல உற்பவியான அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணேற்பு அடைந்த அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருச்சுபமாலையின் அரசியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அமைதியின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குருக்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இலங்கை நாட்டின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை போக்கியருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித அன்னையே, இதோவும் அடைக்கலம் நாடி வந்தோம். எங்கள் தேவைகளில் எங்களை புறக்கணியாதேயும். மாட்சிக்குரிய கன்னியே, விண்ணுலக பேறு பெற்ற அரசியே, அனைத்து துன்பங்களில் இருந்தும் எங்களை என்றும் காத்தருளும். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் புனித சிலாதிரேனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, முழு மனதுடனும் திருத்தால் பணிந்திருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி அருளும். எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் பெருந்துரையால் பகைவனர் அனைவரின் தாக்குதலில் இருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்க அரசியே, இரக்கமிகு அன்னையே, வாழ்வே இனிமையே, தஞ்சமே வாழ்க. தாயகம் உழந்த வாளின் மக்கள் தாயேன உம்மை கூவி அழைத்தோம். கண்ணீர் கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோம். பெருமூச்சறிந்தோம், ஆதலால் மக்காய் பரிந்துரைப்பவரே, அன்புடன் உம்மை கடைக்கண் பாரீர். உம் திருவயிற்றின் கனியாம் இயேசுவை இன்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவீர். கருணையின் உருவே, தாய்மையின் கனிவே, இனிமை தருவே, கன்னிமரியே. ஆமேன். லூக்கா நற்செய்தி முதலாவது அதிகாரம் வசனங்கள் 39 தொடக்கம் 45 ஈறாக. அதன் பின் மரியா புறப்பட்டு ஜூதேய மலை நாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர்,
உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அன்பான உறவுகளே, தெற்கு தொடங்கி வடக்கு வரை நம் அன்னையோடு சேர்ந்து மெய்நிகர் திருப்பயணத்திலே திருச்சிவமாலையோடு பயணிக்கிறோம். திரு அவை ஒரு பயணிக்கிற திரு அவை என்பதற்கு இது ஒரு அடையாளம். நம்முடைய இலங்கை திரு அவையின் வரலாற்றை எடுத்து பார்த்தால், எப்பொழுதெல்லாம் மனிதனால் இனி உதவி இல்லை என்று கண்ட பொழுது பெரியோர்கள் அன்னை மரியாவிடம் சரணடைந்தார்கள். இரண்டாவது உலகப் போரிலே நம்முடைய நாடு அழிவின் விளிம்பில் இருந்த பொழுது ஆயர் மசோன் இந்த நாட்டை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்து இலங்கையின் ராக்கினியாக அவரை முடிசூட்டினார். இந்த தீவு நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி மன்றாடினார். அது அப்படியே நடந்தது. பல ஆண்டுகளை கடந்து இந்த கொரோனா மரண நோய் நம் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் ஆட்டி படைக்கின்ற வேளையிலே இன்னொரு முறை நாம் நம் திருநாட்டை, நம் உயிர்களை, நம் எதிர்காலத்தை, நிகழ்காலத்தை அன்னையிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்னையோடு சேர்ந்து பயணிக்கிறோம். இந்த அன்னை மரியா ஒரு அதிசயம். இயேசு ஆண்டவர் தூய ஆவியானவருக்கு பிறகு நமக்கு கொடுத்த உன்னதமான பரிசு. யோவான் நற்செய்தி 19:27 அவர் சொல்லுகிறார், இதோ உம் தாய். அதிலிருந்து அவர் நம் தாயாக இருக்கிறார். கத்தோலிக்க திரு அவையின் மறை படிப்பினர்கள் அன்னை மரியாவையும் திரு அவையையும் தொடர்புபடுத்தி பார்த்து இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை என்பதை அழகாக காட்டுகிறது. திரு அவையில் மரி அன்னையின் இருப்பு அவருக்கும் இயேசுவுக்கும் இடையிலான உறவோடு தொடர்பு பட்டுள்ளது. இந்த உறவு அவர் இயேசுவை கருத்தாங்கியதிலிருந்து இன்று மட்டும் தொடர்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பினை தொடர்ந்து இந்த உறவு திரு அவையோடு நீடித்து வருகிறது. திருத்தூதர்கள் ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் என்று இன்று வரை நம் அன்னை மரியா திரு அவையிலே ஒரு அங்கமாக மாறியிருக்கிறார். இந்த தாய் சேய் உறவை பிரிக்க முடியாது. அன்னை மரியாவை உற்று நோக்குகின்ற நாங்கள் இந்த நாட்களிலே ஒரு மாதம் வரை அவரோடு சிவமாலை சொல்லி அவரோடு பயணிக்கிற நாங்கள் அவரை உற்று நோக்கி கண்டு பாவிக்க அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியா வணக்கம் என்பது ஒரு அழைப்பு. அவர் அமல உட்பவ தாய். ஆகவே அவரை உற்று நோக்குகிற நாங்கள் அவரை போல தூயவர்களாக, புனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவர் பாவத்துக்கு கட்டுப்பட்டவர் அல்ல, மாறாக பாவத்தை கட்டுப்படுத்தியவர். நம்பிக்கையிலே அவர் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். அவருடைய நம்பிக்கை பெரிய நம்பிக்கை என அழைக்கப்படுகிறது. மெகா பிஸ்திஸ், பெரிய நம்பிக்கை, எதையும் எதிர்பார்க்காத அளவில்லாத நம்பிக்கை. நம்பிக்கையிலே அவர் நமக்கு முன் அடையாளம். இன்னுமாக கீழ்ப்படிவை நாம் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய கீழ்ப்படிவு எந்த முற்சார்பையும் கொள்ளாத கீழ்ப்படிவு. இந்த கீழ்ப்படிவு, நம்பிக்கை மற்றும் எதிர்நோக்கில் அவர் மூத்த கிறிஸ்தவராக இருக்கிறார். அவர் இறைவனின் தாயாக இருக்கிறார். அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். இந்த தாய்மை, இறைவனின் தாய்மை பலவிதமான புண்ணியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதனால் தான் திரு அவை அவரை அழகான பெயர்களாலே அழைக்கிறது. அவர் பரிந்து பேசுகிறவர், அட்வொகேட். அவர் உதவியாளர், ஹெல்பர். அவர் நன்கொடையாளர், பெனஃபேக்ட்ரஸ். அவர் துணை நடுவர், மீடியாட்ரிக்ஸ். அவர் மனிதருக்கு பரிந்து பேசுகிற நடுவராக இருக்கின்றமை எந்த விதத்திலும் இயேசு ஆண்டவருடைய மெசியாத்துவத்திற்கு எதிரானதல்ல. அன்னை மரியாவுடைய பண்புகள், விழுமியங்கள் எல்லாம் நம்மை இயேசுவிடம் நெருக்கமாக கொண்டு செல்லுகின்றன. அதிகாரம் என்பது உண்மையில்லை, மாறாக தாழ்ச்சியே அதிகாரம் என வெளிப்படுத்துகிறார் நம்முடைய அன்னை. திருச்சபையில் மரியன்னையின் வணக்கம் பொறுப்புள்ளதாகவும் நேர்த்தியானதாகவும் இருக்க வேண்டும். லூக்கா நற்செய்தியாளர் 1:48 எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்று அன்னை மரியாவின் வார்த்தைகளை பதிந்து வைத்திருக்கிறார். திரு அவையிலே மரியன்னையின் வணக்கம் என்பது திரு அவையின் வயதை ஒத்தது, அது தவிர்க்க முடியாதது. நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் 6ஆம் பவுல்
மரியாலிஸ் குல்திஸ் என்ற மடலிலே 56வது இலக்கத்திலே மரியன்னை வணக்கம் என்பது கடவுளுக்குரிய ஆராதனை அல்ல, மாறாக மரியன்னை வணக்கம் என்பது நம்முடைய நாகரீகம் என்கிறார். திருச்சுபமாலைதான் முதலாவது சுருக்கமான நற்செய்தி. திருச்சுபமாலை சொல்கிறவர் நற்செய்தியை தியானிக்கிறார். ஆக அன்பு உறவுகளே, மரியன்னை திரு அவையின் வருங்கால உண்மைகளின் அடையாளமாக திகழ்கின்றபடியால் விண்ணகத்தை நோக்கி பயணம் செய்கிற நாங்கள் அன்னை மரியாவை உற்று நோக்குவோம். திருச்சபையின் நிகழ்காலம், எதிர்காலம், மறை உண்மைகள், சீடத்துவம், வாழ்க்கையெல்லாம் மரியன்னையின் வாழ்வில் புதிந்து கிடக்கின்றன என்பதை புரிந்து கொள்ளுவோம். மரியன்னை ஒரு திருப்பயணி, அவர் சுற்றுலா பயணி அல்ல. அவர் திருத்துவ ஆண்டவரின் இல்லம். அவர்தான் திரு அவையின் தொடக்கமும் பயணமும். எனவே இந்த நாட்களிலே அன்னையோடு சேர்ந்து பயணம் செய்கிற நாங்கள் அவரின் பக்தி முயற்சியை நம்முடைய நாகரிகமாக மாற்றிக்கொள்வோம். மரியன்னையை வெறும் சிலையாக மாற்றாமல் அவரை நம் கலாச்சாரமாக மாற்றுவோம். மரியன்னையிடமிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது, ஏனென்றால் அவர் நம் அடையாளம். மரியே வாழ்க, கிறிஸ்துவுக்கு புகழ். கோவிட்-19 கொள்ளை நோயை இல்லாதொழிக்க வேண்டி செபம். ஆண்டவராகிய இயேசுவே, உலகின் மீட்பரே, துன்புறுவோரின் ஆறுதலே, நீர் சிலுவை மரத்திலே பாடுகள் பலப்பட்டு எமக்கு மீட்பை பெற்று தந்தீரே. அதற்காக உமக்கு நன்றியோடு ஆராதனை செய்கின்றோம். உலகை ஆட்கொள்ளும் இப்பெரும் கொரோனா வைரஸ் எமது நாட்டிலும் நிலை கொண்டு பல உயிரழிவுகளையும் பெரும் துயரத்தையும் ஏற்படுத்துகின்ற இந்த அச்சம் மிகுந்த இக்கட்டான நிலையில் உமது பாதம் நோக்கி வருகின்றோம். அன்பான இயேசுவே, ஆழமான நம்பிக்கையை உணர்ந்தவர்களாய் மலைகளையும் குன்றுகளையும் கடந்து பல ஊர்கள் பள்ளத்தாக்குகள் பயணித்து உமது மக்களாகிய ஆண்கள் பெண்கள் என ஒவ்வொருவரினதும் தீராத ஆன்மீக உடலுள்ள நோயை குணப்படுத்தினீரே. உமது குணமளிக்கும் வல்லமையாலே தொடப்பட்டவர்கள் தங்கள் குணமடைந்ததை எண்ணி உமக்கு நன்றி கூறி ஆர்ப்பரித்து மகிழ்ச்சியால் அக்களித்தனரே. இன்று நாங்களும் உமது திருக்கரத்தினால் ஆசீர்வதிக்கப்பட உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். நம்பிக்கையையும் பொறுமையையும் அளித்திட உதவியாய் வாரும். ஆதலால் அவர்கள் மீண்டும் தங்கள் உடல்நலத்தை விரைவில் பெறுவார்களாக. இக்கொள்ளை நோயினால் மரித்தவர்களை உமது விண்ணுலகில் இணைத்தருளும். அன்பானவர்களின் பிரிவால் துயருறும் குடும்பங்களுக்கு ஆறுதலும் வலிமையும் அளித்தருளும். தங்களது விலை மதிப்பில்லா வாழ்வை பயணம் வைத்து இக்கொள்ளை நோயை இல்லாதொழிக்க போராடி வரும் வைத்தியர்கள், தாதியர்கள், சிற்றூழியர்கள், மருத்துவ தொழில் வல்லுநர்கள், ஆராய்ச்சியாளர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுநல விரும்பிகள் அனைவரையும் வழிநடத்தியருளும். அவர்கள் நாட்டிற்காக செய்யும் இம்மகத்தான தியாகத்தை பார்த்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து அவர்களுக்குரிய வெகுமதியை அளித்தருளும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஞானத்துடனும் விவேகத்துடனும் நாட்டின் மக்களின் நலனுக்காக துணிவுடன் தங்களது கடமைகளை முன்னெடுக்கும் நாட்டு தலைவர்களை வழி நடத்தியருளும். வரலாற்றில் பதிவாகியுள்ள இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உமது பிள்ளைகள் இறை திட்டத்தையும் உமது செய்தியையும் ஆய்ந்துணர்ந்து ஆசீர் வழங்குவீராக. ஓ உலகின் அரசராகிய இயேசுவே, எமது நாட்டையும் இவ்வுலகையும் இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாக்கும்படி உமது திருக்கரத்திலே ஒப்படைக்கின்றோம். அருள் நிறைந்த அம்மாவே, விண்ணக அரசியே, செபமாலை மாதமாகிய இவ்வைப்பசி மாதத்திலே இலங்கை நாட்டின் மக்களாக பாதம் வருகின்றோம். கடந்த காலங்களில் நீர் எமக்காக திருமகனிடம் பரிந்து பேசியது போல இப்பொழுதும் எமக்காக பரிந்து பேச நாங்கள் தாழ்மையுடனும் ஆர்வத்துடனும் வேண்டி நிற்கின்றோம். இதனால் உமது மகன் இயேசு கிறிஸ்து மீதுள்ள அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடனும் எதிர்நோக்குடனும் எமது அன்றாட வாழ்வுக்கு திரும்புவோமாக. ஆமேன்.
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் ஒன்றாயிருந்தது. மன்றாடுவோமாக. இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்தினாலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் மது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.